அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைக்கி இஃப்தியாரிக்கு சமோசா செய்கிறேங்க. இன்றைக்கி சமோசாவில் வந்து முட்டை சமோசா தான் செய்கிறேன். இன்றைக்கி முட்டையில் வந்து கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு அந்த ஒரு பொடி மாஸ் மாதிரி செஞ்சுட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சமோசா. இந்த சமோசா மெத்தோட நல்லா இருந்தால் செய்யுங்க. இது நல்லா இருக்கும். நல்லா பெருசாக சமோசா நல்லா முறுமுறுன்னு வரும். இந்த சமோசா நல்லா கலரும் வருது. இதுமாரி செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி சிம்பிளான சமோசா இதுதான். அதில் மிச்சம் மீதி இருந்தது மசாலா ரோடல் மாரி ஒன்று செஞ்சிட்டேன். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாடல்லாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு ரோலும் பண்ணிட்டேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டானது. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டைக்கோஸ் பக்கோடா செஞ்சேன். அதுவும் இதுமாரி தான் பக்கோடா மாதிரி. அதில் வெங்காயம் பக்கோடா செஞ்சேன் இல்லையா நான், அதே மெத்தட் தான் இதுவும். இதுமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதிலே முட்டைக்கோஸ் நல்லா துருவிட்டு இதில் எல்லாம் மசாலாலாம் அதே போட்டுட்டு இதே பக்கோடா செஞ்சேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெண்டு தான் செஞ்சேன் இஃப்தியாரிக்கு. ரோஸ் மில்க் செஞ்சேன், கடல் பாசியெல்லாம் போட்டு, சப்ஜா இதெல்லாம் போட்டு ரோஸ் மில்க்கு. சஹாருக்கு பிரியாணி செஞ்சோம். அந்த பிரியாணி இருந்தது, அதுவும் இஃப்தியாரிக்கு சூடு பண்ணி வச்சுட்டேன். இதுதாங்க எங்கள் இஃப்தியாரி. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.